வணக்கம் நண்பர்களே. நான் முன்னாடி இருக்கிற வீடியோவில் சொன்ன மாதிரி நிறைய பேர் தனிமையில் உங்களை பற்றி ஆலோசிக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி பார்க்காதவங்க முன்னாடி இருக்கிற வீடியோ போய் பாருங்கள், என்ன சொல்லியிருக்கேன்ட்டு அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இது எல்லாமே நம்ம யோசிக்கிறோம் பண்ணுறோம் அப்படின்ற விஷயங்களை தாண்டி சில எக்ஸ்பெரிமெண்ட்டான விஷயங்களை நம்ம பண்ணி பார்க்கலாம். நம்மளால் நமக்குள்ளார நிம்மதியை எந்த அளவுக்கு கொண்டுட்டு வர முடியும், அதுக்கு நாம தான் காரணம் அப்படிங்கிற விஷயத்தை செக் பண்ணுறதுக்கு சில விஷயங்களை நம்ம பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக அது உங்களுக்குள்ளார ஒரு நம்பிக்கை உண்டு பண்ணும். ஆமாம், இந்த மாதிரி சேஞ்சஸுக்கு நான் தான் இவ்வளோ நாள் காரணமாக இருந்திருக்கேன், எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பாக இருந்திருக்கேங்கிற விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக புரிய ஆரம்பிக்கும். நான் சொல்கிற சில விஷயங்களை வச்சு பண்ணி பார்த்தா என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்னா, நீங்கள் பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் ரசித்து பண்ணணும். எப்படி ரசித்து பண்ணுறது அப்படின்னா, ஈவன் நீங்கள் காலையில் எந்திரிச்சு பார்க்குறவங்க விஷயமா இருக்கட்டும், இல்லை காலையில் நீங்கள் எந்திரிச்ச உடனே ஜஸ்ட் போயிட்டு கடன்னு உங்கள் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணாமல் ஒரு 2 நிமிஷம் வெளியில், அதுவும் நீங்கள் கொஞ்சம் நேரமாக எந்திரிக்கிறதா இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா அதிகாலையில் நீங்கள் கொஞ்சம் எந்திரிச்சு ஒரு நாள் ஒரு 5 நிமிஷம் இந்த உலகமே படுத்து தூங்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க, சில பேர் எந்திரிச்சு வேலைக்கு பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் இந்த வெட்ட வெளியை, இந்த பிரபஞ்சத்தை வெளியில் இருக்கிற இந்த இயற்கையை நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. இல்லை உங்கள் சுற்றியில் இருக்கிற விஷயங்களை ஜஸ்ட் அமைதியாக ஒரு 5 நிமிஷம் நீங்கள் நின்று பாருங்கள். அந்த ஒரு ஃபீலிங் எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களால் நிச்சயமாக என்ஜாய் பண்ண முடியும். ரெண்டாவது, நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்களையும் ரசித்து பண்ண ஆரம்பிங்க. இங்கே நிறைய பேர் காலையில் எழுந்திரிச்சோடனே கண்டிப்பாக காஃபியோ டீயோ கண்டிப்பாக குடிக்கிறவங்களாக தான் இருப்பீங்க. அப்படி நீங்கள் எந்த விஷயத்தை குடிக்கிறதா இருந்தாலும் ஒரு டம்ளரில் ஊற்றிட்டு இந்த மாதிரி தனியாக ஒரு வெளியில் இருக்கிற விஷயம் வெளி விஷயங்களை பார்க்கக்கூடிய விஷயம் இடத்துல நின்றுட்டு அந்த காஃபியை ட்ராப் பை ட்ராப் நீங்கள் ஒவ்வொரு துளியும் உள்ளே போகிறத ரசித்து ஒரே ஒரு நாள் குடிச்சு பாருங்கள். இவ்வளோ நாள் நீங்கள் குடித்த அந்த காஃபி டீ எந்த ஒரு இதாக இருக்கட்டும், அதை விட இன்றைக்கி நீங்கள் குடிக்க போகிறது உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். ஏன் இதை ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் உணர்வுபூர்வமாக ஒரு விஷயத்தை நீங்கள் மதித்து அதை ரசித்து அந்த கணத்தில் நீங்கள் அதை செயல்படுத்தும் பொழுது உங்களுடைய எண்ணங்களோட வலிமை எந்த அளவுக்கு இருக்குங்கிறத அதை காட்டும். அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்றப்ப செஞ்சு பார்க்கலாம், இல்லை வேறு எந்த சின்ன சின்ன விஷயங்களையும் பண்ணும்பொழுதும் கான்சியஸாக அதை ரசித்து செஞ்சு பாருங்கள். அப்போ உங்கள் லைஃப் ரொம்ப சந்தோஷமாக மாறுறத நீங்கள் கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே ஃபீல் பண்ணுவீங்க. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அமைதியாக நீங்கள் வேகமாக குடித்த 2 நிமிஷத்தில் குடித்த அந்த காஃபியோ டீயோ இன்றைக்கி 20 நிமிஷத்தை எடுத்துருந்துருக்கும். அந்த 20 நிமிஷமும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்த திருப்தியை கண்டிப்பாக கொடுத்துருக்கும். அது கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நடக்கும். நீங்கள் இதை செக் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸில் சொல்கிற விஷயங்கள் எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு உண்மைங்கிறத உங்களுடைய ஃபீட்பேக் மூலிமா தான் நான் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் தயவு செஞ்சு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் போடுங்க. இல்லை சில பேர் இதை எழுதணும், சில இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயங்களை நீங்கள் சொல்ல ட்ரை பண்ணுறதா இருந்தால், ஏன்னா எனக்கு சில பேர் இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு இருக்குது, அதையும் சொல்லுங்கன்ற மாதிரி இருந்துச்சுன்னா உனக்குள் உயிர் மாற்றம் @gmail.com அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக மெயில் அனுப்புங்க. கண்டிப்பாக வித்தின் 24 ஹவர்ஸில் நான் ரிப்ளை பண்ணுறேன். ரிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான விஷயங்கள், என்னால் முடிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு